சுய இன்பம் பண்ணால் உடம்பு வீக் ஆகிடும், பலகீனமாயிடும், நமக்கு கண்ணு தெரியாமல் போயிடும், குழந்தை பிறக்காது, ஆண்மை குறை வந்துடும். இப்படி ஏராளமான தவறான நம்பிக்கைகள் இருக்குது. அதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஆய்வுகளில் தவறு, இந்த நம்பிக்கைகள் தவறுன்னு நிரூபிக்கப்பட்டாச்சு. ஆனாலும் போலி மருத்துவர்கள், ஒரு தவறாக தங்களுடைய நம்பிக்கைகளெல்லாம் உண்மை நம்பக்கூடியவர்கள், இவர்கள் இதெல்லாம் சரி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, தவறுன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. எது சரி அப்போது அப்படின்னா, உலக சுகாதார நிறுவனத்தினுடைய வெப்சைட் போய் பாருங்கள். இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த், ஏராளமான வெப்சைட் இருக்குது. நம்ம செக் பண்ணோன்னா உண்மை எது அப்படின்னு தெரிஞ்சிடும். உலக அளவில் நிறைய இதை பற்றிய ஆய்வுகள் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆய்வுகளில் இது தவறல்ல, சுய இன்பமும் அதே போல் தாம்பத்திய உறவும் இயல்பு, ரெண்டும் ஒரே மாதிரியானவை, இதனால் எந்த தீங்கும் இல்லை அப்படின்னு நிறுவப்பட்டிருக்கு. பாலியலில் மிகப்பெரிய ஒரு பொய் அப்படின்னா சுய இன்பம் தவறு அப்படின்றது தான். இன்றைக்கும் இளைஞர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் தேவையில்லை.